எத்தனை பேர் எனக்கு கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க ஒரு மீனை தூக்குறதுக்காக பாருங்க. செம்ம பெருசு. காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ள அக்கா கடையில் மோர் நல்லா இருக்கு. எப்போ வந்தாலும் நாங்கள் மோர் பார்ப்போம். நரேஷ் நான் பார்ப்போம். அந்த படகோட்டி படம் பார்த்தியா? தலைவர் படம். அந்த வெள்ளி நிலாதான் விளக்காய் எரியும், அதுதான் எங்கள் வீடு, எரிந்தால் எரியும், அமைந்தால் அமையும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. பிடிக்குமா உங்களுக்கு? ஆமே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும், கடல் தான் எங்கள் வீடு, கடல் தான் எங்கள் வீடு. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்கைலைன் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட நரேஷ் வந்திருக்காரு. நரேஷ் சொல்லுங்கள் நரேஷ், உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை யாரும் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா நீங்கள் காலையில் கிளம்பி காசிமேடு போய் இந்த காசிமேடில் தான் இருக்கோம் இப்போ. சார் காசிமேடில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். ஸோ நான் எப்படி காசிமேடில் வந்து மீன்லாம் என்ன ரேட்டு விற்கிறாங்க, ஏலம் எப்படி விட்றாங்க பார்க்க வந்தோம். ஏலத்தெல்லாம் பார்த்தோம், ரேட்லாம் கம்மியாக இருக்குது. 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய மீனெல்லாம் வஞ்சரம், அப்புறம் வந்துட்டு என்ன சுறா மீனா, சுறா அதுவும் சுறாலாம் அந்த சைஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பெருசு. அதெல்லாம் வந்து ஒரு ஆளாக நீங்கள் வந்து தூக்க முடியாது. கண்டிப்பாக 2 பேர் வந்தீங்கன்னா தான் எல்லாம் 2 பேராக வந்து தூக்கிட்டு போகலாம் மீன். அவ்வளோ நீங்கள் காலையில் வந்து ஏலம் வந்து ஏலம் எடுக்கிறது வந்து பரபரப்பாக தங்க சொல்லி பரபரப்பாக இருக்குது. காலைல நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் இங்கே வந்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படி டன் கணக்கில் நீங்கள் அழுட்டு போகலாம். 1000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா அசால்ட்டாக அழுட்டு போயிடலாம் மீனை. நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆஃபீஸு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து ஏலத்தில் மீனை வாங்கிடுறாங்க. 2000 ரூபாய்க்கு வஞ்சரம் வாங்கிட்டு அதை வந்து 4-5 என்ன சொல்லுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. ஷேர் பண்ணி அதை 2 நாள் வச்சு சாப்பிடுவாங்களாம் வஞ்சரம் மீன். அதனால் கம்மி வஞ்சரம் 1 கிலோ வெளியே வாங்கினாலே 1000 ரூபாய் எவ்வளோ கூட தான் இருக்கும். 2000 ரூபாய்க்கிட்ட 1500 சின்ன பீஸு. இங்கே பெருசே 1000 ரூபாய் கிடைக்குது. இங்கே வஞ்சரம்லாம் அங்கே போனீங்கன்னா ஒரு ஸ்லைஸு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 ரூபா சொல்லுவாங்க 1 கிலோ. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீனே 1000 ரூபாய்க்கு வருது. ஸோ நீங்கள் காசிமேடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆனால் சீப்பாக வாங்கலாம். நிறையா கூட்டம் நிறையா வந்து காலையில் பார்க்கும்போது செம்ம கூட்டம் இல்லை. ஆனால் ஒரு 7 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் போக ஆரம்பிச்சோன்னா சில்லறை வியாபாரம் நடக்கும். மார்னிங் ஒரு 2லேருந்து ஒரு 5 ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா மார்னிங் 7 ரொம்ப சீப்பாக வந்து இங்கே மீன் வாங்கலாம். மற்ற டைமில் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். சரி சரி சரி, இவ்வளோ பெருசாக இருக்குது. சொராவா அது? சொரா மீன் அது. இவ்வளோ கூட்டம் அங்கே ஃபுல்லாக ஏலம் நடந்துகிட்ருக்கு. ஏலத்துக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏலம் எடுக்கிறதுக்கு நிறைய கூட்டம் நிறைய பேர் வந்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ வந்து வஞ்சரம் ரொம்ப ரேட்டு கம்மியாங்க. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை இருந்தால் கூட எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ஏலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாறை மீனெல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை பெரிய பெரிய மீனாக தான் கிடக்குது பாருங்கள். இப்போ இது இன்றைக்கி போட்டில் வந்து எல்லாமே இறங்கும். இறங்கிட்டு இங்கே வந்து ஏலம் விடுவாங்க. ஒரு சிலது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போடுவாங்க. சில்லறை வியாபாரம் எல்லாமே இருக்கும். சுறாலே குட்டி சுறாவா அது? எல்லாமே சுறா தான் இருக்குது நிறையா. இந்த மீன் 2000 ரூபா பெரிய மீன். ஏழை விட்டுட்ருக்காங்க.
கயிறு இது 800 2 மீன் எடுத்துட்டாங்க 1800 இந்த அக்கா வாங்கிட்டாங்க. இந்த மீனெல்லாம் பாவம் கீழே கிடக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும் போல இருக்கு. இங்கே ஒரு போட்டு நிற்குது. அந்த போட்லேருந்து பெரிய பெரிய மீனெல்லாம் இறங்கி சேல்ஸுக்கு கொண்டு போகிறாங்க இங்கேருந்து. சரி வாங்க போனேன். அதுக்கு என்னடா அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. மீனை வந்து இது மூலமாக தூக்குறாங்க. ஐயோ மீன் மிஸ் பண்ண மீனை வந்து இந்த பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஆனால் அது என்ன மீன்? பாறையா? திருக கோட்டாங்க திருகையா? எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் போய் மீன் பிடிக்க போய்? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு இப்போ தான் வர்றீங்க. ஓகே. உயிர் இல்லை செத்துருச்செல்லாம். வரண்ணே ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம் இங்கே இப்போ நிறையா. அது அது அவ்வளோ பெரிய மீன் அது. அது 2 குழந்துருச்சா? வெட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஏன் அவ உள்ள உள்ளுக்குள்ள போகாது? ஓகே மொட்டை ராஜா கயிறு எப்படி இழுக்கிறாங்க பாருங்க மீனா. எல்லாமே ஒரே மீன் தானே? ஓ மீன்லேயே ஜாதி இருக்கு. சண்டே வந்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்து மீன் இறங்கும் பார்க்கலாம். இப்போ அந்த பெரிய மீன் எடுக்கிறதுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எத்தனை பேர் இழுக்கிறாங்க பாருங்கள் அந்த மீனை இது பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க ஒரு மீனை தூக்குறதுக்காக பாருங்கள். செம்ம பெருசு. ரெண்டா வெட்டி வச்சிருக்காங்களா மீன் உள்ள போகுது. இந்த மீன் வலையில தான் மாட்டுமாண்ணே? வலையில தான் மாட்டுமா? பெரிய மாடு மாதிரி இருக்கு மீன். என்ன மாடு மாதிரி இருக்கு. இன்னும் பெருசு இது. இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் கொண்டு போகுமா அது? அந்த பாதி மீனோட அந்த மீனோட ரத்தம் எவ்வளோ இருக்கு பாருங்க. திரும்ப கொக்கி உள்ளே போடுறாங்க. கம்மியான விலையில விற்கணும். யாராவது சொல்றாங்க கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லி கேட்பாங்களா? கேட்பாங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. 2 மாசமா 3 மாசமா இருக்குது. கேட்பாங்க. எத்தனை சிஎம்ஆ இருந்தாலும் கேட்பாங்க. இன்னும் 9 மாசம் இருக்குண்ணே. இன்னும் 9 மாசமா இருக்கட்டுமே. 5 வருஷம் அவங்க ஆட்டாங்களே. இன்னும் 9 மாசம் நம்ம காத்தாக பிடிக்க முடியாதா? இப்படி பேசி சேனல்ல மூடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் இல்ல என் பொண்ணு புள்ள அத்தனையும் தளபதி இடப்பாடி. ரெண்டு பேரும் கூட்டணி. 2 பேரும் கூட்டணியா? தலையா? தலைக்கு தான் சொல்லிட்டா போதும். தளபதி வேணாம். கார் ஓட்ட போயிட்டாரு. அவருக்கு பேரு நான் நியமிக்கிறேன். எனக்கு மக்களா வச்ச பேரு எம்ஜி ராமச்சந்திரன். உங்களுக்கா? ஆமா. சர்ச்சில் வச்ச பேர் யாக்கோபு. ஆனால் ஸ்டேஷனில் வச்ச பேர் மீன்காரர். ஆனால் இயேசுவே உங்களை எப்படி கூப்பிடுறது? என் தாய் வச்ச பேர் சிவகுமார். ஆனால் என்னை யாரும் கூப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி தளபதின்ற பேரை சுருக்கி தலை. என் தலைக்கு தான் என் குடும்பத்துக்கே ஓட்டு. அஜித் நிக்கவில்லை. எந்த தலையை சொல்றீங்க நீங்க? எந்த தலைக்கு திட்டுறாங்க பாரு. எந்த தலைக்கு சொல்றீங்க? அஜித்தா? விஜய்
விஜய்க்கு தலைன்னு பேர் வச்சுட்டீங்களா? அவன் தளபதி எல்லாத்துக்கும் போட சொல்றாரு. எடப்பாடி தளபதி ஐயா, அவராது வந்தா நல்லது கெட்டது அறிஞ்சு கொஞ்சம் விலைவாசிங்களை குறைச்சி இந்த பொம்பளைங்க அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா இலவச பஸ்ஸு இலவச அது இதுன்னு தான் தெரியுது. மற்றபடி விலைவாசி ஏறுறது அவங்க கண்ணுக்கு தெரியல. இல்லையா? உங்க பேர் என்ன கடைசியா? உங்களை எப்படி கூப்பிடுறது? சிவகுமார். ஓகே. சிவகுமார் அண்ணன் வந்து நம்ம வந்து காசிமேட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல. அவர் வந்து ஓட்டு தளபதிக்கு தான் சொல்லியிருக்காப்புல. தளபதியோட பேர் வந்து அவர் தலைன்னு வச்சிருக்காப்புலையா? வந்து நம்ம தளபதியோட பேரை தலைன்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி காவல்துறை பேரை காவல் தெய்வங்கன்னு வச்சிருக்கேன். எங்களை காக்கிற தெய்வம், அவங்களுக்கு காவல் தெய்வம்னு வச்சிருக்கேன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போயிட்டு வரீங்கண்ணா, எத்தனை நாள் ஆச்சு போயிட்டு வந்து? ஐயா 10 நாள். 10 நாள். சாப்பாடுலாம் கொண்டு போயிடுவீங்க? எல்லாமே அனைத்தும் லேடிஸ் தான் இல்லை. கூட்டு போனால் அந்த நிலா வானத்தை போல ஆடிக்கிட்டே போவீங்க ஜாலியா. ஐயா, அந்த படகோட்டி படம் பார்த்தியா? தலைவர் படம். அந்த வெள்ளி நிலா தான் விளக்காயெறியும், அதுதான் எங்கள் வீடு, எரிந்தால் எரியும் அமைந்தால் அமையும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. எம்ஜிஆர் பிடிக்குமா உங்களுக்கு? ஆமே, அப்படி பிடிக்காமல என் பேர் எம்ஜிஆர்னு வச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட். எல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும், சின்ன வயசுல பிடிக்கும். உள்ள போகும்போது சாப்பாடு இல்லாமல் சரக்கு எடுத்து போடுவீங்களோ? எந்த பயமும் இருக்காதுப்பா, எந்த பயமும் இருக்காது. சரக்கு கிடைக்குமா போகும்போது? இங்கேருந்து போகும்போது ஆளுக்கு அதை கட்டிங் சாப்பிட்றேன்ல, அதுதான் அந்த கட்டிங் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் ஆரம்பிச்சுக்குவான். சட்டிப்பானை அனுப்புறோம், சட்டிப்பானை அனுப்புவான். வெங்காயம் அறிகிறோம், வெங்காயம், பச்சை மிளகா அறிகிறோம், பச்சை மிளகா அறிவான். எப்பா நேற்று வந்துட்டோம். ஆமாம், நேற்று வந்துட்டோம். இன்னைக்கு விடுமுறை. ஆப்பி இன்று முதல் ஆப்பி. ஓகே, சூப்பர், சிறப்புண்ணா. நன்றிண்ணா, நன்றிண்ணா. மீனா எடுக்கவா? எப்பா இதை நல்ல மீன் என்ன விட்டுட்டீங்க? இல்லைப்பா, அந்த பெரிய மீனை வந்து கடிக்கிறதுனால இந்த தலை போயிடும். ஓகே, என்ன இதோட கட் பண்ணிட்டா இந்த மீன்லாம் நல்ல மீன் தான். ஓகே ஓகே. இதை கட் பண்ணிட்டு வெட்டுற இடத்துல கொடுத்து சாப்பிடுங்க. நல்ல பொருள். நான் செய்வோண்ணே, நான் செய்வோம். இல்லை இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இது பண்ணிக்கணும். ஓகே. ஆனால் இந்த நாட்டுக்கு சிஎம்முக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டு இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைக்க தெரியும். ஆக விலைவாசியை கம்மி பண்ணுங்க. இந்த விஜய் வந்து விலைவாசி குறைச்சிட்டா உங்கள் மூஞ்சில கறி தான் பூசிக்கணும். எங்களுக்கு நல்லது, உலகத்தை காப்பாற்றுப்போ அவர் எம்ஜிஆர் மாதிரி தான் அவரும் வரணும். இந்த காலத்தில் எங்கள் அதான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த ஓட்டு அவர் விஜய் தான் போட போகிறேன், விஜய் தான் போடுவேன் ஓட்டை. யாருக்கு போகணும்? நான் சொல்கிறேன், 250 கோடி வானான்ட்டு 250 கோடி வானான்ட்டு அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு நான் வேலையா இல்லை? உங்களை பார்க்கறதுக்கா வேலை? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, என் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்ல, அப்படி சொன்னார் இல்ல, அதை காப்பாத்துறாரா பார்க்கலாம். ஆனா வெளியே வர மாட்டாரு, மக்களை சந்திக்க வரக்கூடாது, வரக்கூடாது. ஏங்க பாருங்க, வருவாருங்க, வருவார். உங்களை போல வந்துட்டு அங்கே கத்தி கொலை, இங்கே கத்தி கொலை, அது இது என் கட்சிக்காரன் நஷ்டம், இங்கே கட்சிக்காரன் நஷ்டம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக தேர்தல் டைமில் இறங்குவார். இறங்கி ஒரே கை காட்டுவார். எப்படி அதிமுக 0 ஊழ்த்தோ அப்படியே எது உழுவுமோ அது ஊழ்ந்துடும். கப்பலில் போகும்போதுங்க தண்ணி வந்துட்டு கடல் தண்ணி பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி கேனு கொண்டு போயிடுவாங்க, கொண்டு போய் லாரியிலேருந்து இறக்கி கொண்டு போவாங்க. நாங்கள் பத்தாதில்ல, கடல் தண்ணி எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஆமாம். இந்த டாய்லெட்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? வெளியே வந்து போகிற மாதிரி தான், இங்கே தொங்கிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த கயிறு தொங்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பக்கம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் போய் தான் சுறா மீன், இந்த சுறா தான்ண்ணா, சுறா சீசன் ஆனா இப்போது? அப்படியா? போனா
சரியான வெயிட் இது. ஆனால் இது 1 கிலோ எவ்வளோண்ணா அது மீன்? அதிகம் தான். இவங்க வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்கே தான் வந்து ஏலம் இல்லைன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் இதெல்லாம். ஸ்க்ரீன் வச்சு ஏன் அவ்வளோ பெருசாண்ணா? சுறா வந்து மெடிசனுக்காக சாப்பிட்றதுக்காக மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிடலாம், மெடிசன் யூஸ் பண்ணலாம். சாப்பிடலாம். சரி சரி, ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். மணி இப்போ 6 மணி ஆச்சு. இப்போலாம் வந்து மீன் வந்து நிறையா இன்னுமே ஏலம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் எவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க ஏலத்துக்கு. ஆமாம், ஃப்ரெஷ் மீனுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி. வேற பூமார் இருக்குல்ல, 2000 சொல்லு, 2500 சொல்லி 2000 அந்த மீன் இருக்காங்க. அந்த மீன் மஞ்சள் 2000 ஃபுல்லாக தெரியுது இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம். ஸோ இங்கே வந்து கடை வந்து மார்னிங் ரொம்ப அதிக நேரத்துக்கு இருக்கும். ஏலம் தான் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ வரிசையாக இந்த பக்கத்தில் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வரிசையாக மீன் கடை தான். ஃபுல்லாக மீன் தான் விற்றுட்ருப்பாங்க. ஓரளவு நீங்கள் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறத விட இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்கள்ட்டையுமே வந்து இது பண்ணி வாங்கலாம்ல, பார்க்கிங் பண்ணி வாங்கலாம்ல? வாங்கலாம். இங்கெல்லாம் வந்து நீங்கள் அடித்து பேசி வாங்கலாம். 500 சொன்னால் 200 கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்க தருவாங்க அந்த அளவுக்கு. ஆனால் அதுக்கான வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சில பேர் நிறைய பேர் நியாயமாக இருப்பாங்க. நிறைய பேர் நியாயமாக வைப்பாங்க. ஒரு சில பேர் கூட சொன்னால் நம்ம பேசி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஜென்யூனாக இருப்பாங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே அக்கா கடையில் மோர் நல்லா இருக்கும். எப்போ வந்தாலும் நான் நீங்கள் வந்து மோர் சாப்பிடுவேன். நிறைய சாப்பிடுவேன். குளிர்ச்சிக்காக ஏன்னா வந்து இங்கே வந்து மீன் மோர் ஏன்னா இல்லை மீன் வயிறு எண்ணி பார்த்து மோர் குடிச்சோம்னா கூலாக இருக்கும். அதுக்காக மோர் அந்த ரேட்டை பார்த்து வயிறு இங்கே நான் மைக்கு இங்கே வச்சு அக்காக்களை மோர் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காலையில் கண்டு முழிக்கிறாங்கல்ல. ஆமாம், கேஸ் போகாமல் இந்த மோர் குடிச்சா காலையில். ஆமாம், காலையில் 2 மணிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க எல்லாரும். 2 மணி இல்லை 12 மணிலேருந்து இங்கே தான் இருப்பாங்க எல்லாரும். அப்போ என்ன எதுக்கு தூங்க போகணும்? அப்படியே வந்துடலாமே. 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுவேன். 2 மணி தான் இது பண்ணுவாங்க. வந்துட்டே இருக்கும். கப்பல்லாம் வந்து போட்டு வந்துட்டே இருக்கும். நைட்டே வந்து காலையில் வந்து இதுமாரி கட்டிடுவாங்க. சரி. 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணிக்கு கரெக்டாக எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலாரம் அடிச்சு ஓகே. நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கு இதுக்காக குளிர்ச்சிக்காக மோர் சாப்பிட்றாங்க. கடை எப்போதுமே இருக்குமாண்ணா? 24 hours கடை ஓப்பன். 24 hours 12 மணிக்கு தான் வருவாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு கடை எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? 10 மணிக்கு. காலைல 10 மணிக்கு க்ளோஸு கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா நைட்டு 12 to மார்னிங் 10. இந்த கேமரா 70. ஸோ நீங்கள் மீனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக கம்மி ரேட்டு தான் வாங்குவாங்க. இங்கே கட் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ வரிசையாக கட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இங்கே. தலையை தூக்கி கீழே போட்டாப்புல. இதில் வந்து தோலை உரிச்சு தான் சாப்பிடுவாங்க. ப்ரான் தானக்கா? அது ப்ரான் மீன் தானே? கன்ஃபியூஷன் ஆஃபர் டக்கு டக்குன்னு இருக்காங்க.
நீங்கள் இப்போ காசுக்கு வந்தது கிடையாதா? மீன் சாப்பிடுவீங்கல்ல, வாங்கிட்டு போகணும் தானே வீட்டுக்கு. சமைக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. ஏங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. இப்போ கஷ்டம்தான் வாங்கிட்டு போய் வச்சுட்டு. நாங்களாம் வீடியோ எடுக்க போனால் எங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட்றதுனால வேணான்ட்டோம். பட் இங்கே வந்து ஒருத்து காலையில் இவ்வளோ கூட்டம் வர்றாங்கன்னா அது நிறையா பேர் வந்துட்டு ரேட்டு கம்மி, கொஞ்சம் அது இல்லாமல் போவாங்க. இந்த சிட்டிக்குள்ளே பார்த்தா ஒரு சில மீன் மட்டும் தான் இருக்கும். ஆமாம், வஞ்சரம் எல்லா மீனும் கிடைக்கும். இங்கே எல்லா மீனுமே கிடைக்குது. பார்க்காத மீன் நான்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஸோ இது வரைக்கும் நான் கீழே மீனெல்லாம் குட்டி குட்டி கிடச்சி பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அள்ளிட்டு போகிறாங்க, ஃப்ரீயாகவே அள்ளிட்டு போகிறாங்க. நிறையா இருக்குது. ஃப்ரீயாக அள்ளிட்டு போக மாட்டாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வரவங்க எழுந்து போயிட போகிறாங்க. ஆமாம், வேலை பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஃப்ரீயாலாம் கிடைக்காது. அதுக்கு அங்கே சொல்லு கப்பலில் இறங்குறது சொன்னாங்க. ஆமாம், அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் நிறையா தான் இருக்குது. அதுமாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். கட்டிங்க்குன்னு தனியாக இடம் இருக்குது. ஸோ எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்து கொஞ்சம் பைக் பார்க்கிங் கஷ்டமாக. அது பைக் காருக்குனா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. காரில் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பார்க்கிங் மாதிரி இருக்குது. அந்த போட்டுக்கலாம், காரை போட்டுக்கலாம். மற்றபடி ஓகே, சரிங்க. அடுத்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு எங்கேயாச்சும் அடுத்தது சென்னையில் மீன் மார்க்கெட் பற்றி பார்க்கலாங்கிறத ஆமாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அங்கே மீட் பண்ணுவோம். ஆமாம், மீன் மார்க்கெட்டை பற்றி, மீன் மார்க்கெட்டில் வந்து இங்கே சென்னைக்குள்ளே இல்லை வேறு எங்கேயாச்சும் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் காசிமேடை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ இப்போ வந்தோம் இப்போ சனிக்கிழமைனால கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இந்த ஞாயிற்றுக்கிழமையோட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கூட்டம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கம்பேர் பண்ணும்போது கம்மி தாங்க. அது நாளைக்கெல்லாம் வந்தீங்கன்னா நடக்க முடியாதுங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஆமாம். நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கெலாம் வருவாங்களாம். இந்த மீன் ஏலத்தை பார்க்குறதுக்குன்னே வருவாங்களாம். சும்மா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பசங்க சொன்னாங்க, என் சொந்தக்கார பசங்க சொன்னாங்க அந்த மாதிரி. நாங்கள் வருவோம், வந்துட்டு சும்மா ஏலத்தை பார்த்துட்டு போவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். மீன் இறங்குறது பார்க்க ஜாலியாக இருக்கும். வீக்கெண்டில் ஜாலியாக. ஆமாம், இது ஜாலி. ஒரு எந்த டைம் மீன் வாங்குறது அடுத்த விஷயம். ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகி போய் நிறைய பேருக்கு இது பார்க்குறதுக்கு. ஓகே திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். வணக்கம்.